டாக்டர், உங்க மனைவி பழைச்சிடுவாங்க, இனிமே ஆபத்து இல்லை. டாக்டர், ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க டாக்டர். இல்லைன்னா இந்த புள்ள குட்டிகளோட நடுத்தருவெல்லாம் நிப்பேன். டாக்டர், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் டாக்டர். டாக்டர் பார்சல். From Dr. Gopal, Switzerland. TB medicine. Oh my dear boy, thank you, thank you. ஐயா, உங்க வார்த்தை பலிச்சிடுச்சு, என் குடும்பம் பழிச்சிடுச்சு. சாந்தி, சாந்தி, இனிமே உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். சாந்தி, இதோ பாருமா. சாந்தி, சாந்தி, ஏன் படுக்கை விட்டு எழுந்திருச்சா? சாந்தி, 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 சாந்தி. அத்தா, எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். ஆனால் நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டு. நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது. நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் அன்பு தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான். என் பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தாள், லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி. பழுத்து விட்ட பழமல்ல விழுவதற்கு, பாய்ந்தழுத்த நதியல்ல முடிவதற்கு, எழுத்தில்லா ஏடல்ல அழிவதற்கு, இடையினிலே முடிவதெனில் முதலெதற்கு. சாந்தி, நீ எவ்வளவு பொறுப்போட என்ன அனுப்பிச்ச. நான் போகலைன்னா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும். ஒரு புள்ள குட்டிக்காரிய காப்பாத்தினேன். அவ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தினா. அதே நேரத்துல என்னுடைய நண்பன் மேல் நாட்டிலிருந்து மருந்து அனுப்பிச்சான். உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே ஒடியாந்தன சாந்தி. இப்ப நீ என்னை விட்டு போயிட்டிய சாந்தி. சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தியா, என்னம்மா? என்ன இது? அம்மா எங்க போற? இன்னும் ரொம்ப இழச்சிருக்கிய. உடம்புக்கு என்னம்மா? அம்மா சாந்தி, உடம்புக்கு என்ன? டிபி. டிபி? என்ன சோதனை இது? ஏம்மா, ராத்திரி பகலா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய, உனக்கு இந்த வியாதி வந்துட்டுதா? என்ன மகளே? ஆமா, இந்த உடம்போடு நீ எங்க போற?
எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுறேன்? சொல்லம்மா. சரி சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ பேசாம நீ படுத்து தூங்குமா. படுத்து நடைபெற்ற பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது. சாந்தி 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 சாந்தி. ரவி, இது என்ன பைத்தியக்காரத்தன்? நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். உங்க லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் சாந்தி அவ்வளவு பாடுபடுது. உங்க வெற்றித்தான் அவளுடைய கனவா இருந்தது. அந்த கனவு நினைவாக்குறது தான் நீங்க அவளுக்கு செய்யும் பிரதிபகாரம் ரவி. அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி அடையும். ரவி ரவி, எழுந்தது. உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கங்க. தொடர்ந்து கடமை செய்ய புறப்படுங்கிறது. வாங்க வாங்க ரவி, வாங்க ரவி, வாங்க. சிவனேசா, மழை விட்டு எனக்கு சும்மா உள்ளியாடா சிவனேசா. நீங்க ஏன் பெரியய்யா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன். பெரியய்யா, நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்க வேண்டாமா? 2 குழந்தை குட்டியை பெக்க வேண்டாமா? உங்கள்கிட்ட நான் சாமியாரா இருந்தா போருமா? யாராவது பரப்பா. நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காட்டு கோடியா போயிட்டேன். ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மாயவரையில் சிக்கி மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா. பொண்ணை பார்த்தா அசோகவன சீதமா இருக்கடா. புள்ள பூச்சி போயல நண்டத்திலக்கா. கவலைப்படாதீங்க பெரிய ஐயா. காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம அர்ஜுனை அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல? சுபக்கரைக்காக தவம் கிடைக்கலையா? ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலியாவில்லை? பெரியய்யா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து விழுந்துடுறேன். பெரியய்யா, இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன். ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டான். பிள்ளை பசங்க வர்றானுங்க. பெரியய்யா எருமை குத்து குத்துவான் வயசான காலத்துல. போங்க, நிக்காதீங்க போங்க, நிக்காதீங்க போங்க. இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு. ஐயோ, நாளைக்கு பேசலாம். போங்க போங்க, ஓடி போங்க. காலி பசங்க கர்லா கட்டையில அடிப்பான், ஓடுங்க. மாமா, குடிமி சாமியார் கிட்ட தானே பேசி வந்தேன். இல்ல, அவன் ஒரு ஜன்னல் வழி அவன் தொந்தி தெரியுது. மந்தி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியாடா. 5ஆம் பட வேலை செய்தியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுக்குறியா? மாமா, வித்தியாசமா நினைக்காத. உனக்கு பாதகமா போக மாட்டேன். எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு. கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான். பாச்சா மாமா, எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பழகிறதா இங்க, பாசமெல்லாம் அங்க. பண்ணிப்பய அடே லேக்கா, போடாதே காக்கா. மாமா, திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறான். மாமா, எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு. அதே சஞ்சீவி பயலே, சமயம் சரியில்லடா, நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா, ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அன்னக்காவடி பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கற பையன் என்ன பாத்தியா? ஐயோ,
என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிற? அது ஒடிஞ்சு மலைமலையா பச்சளையா அரைச்சு குவிச்சிருக்கேனே. மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டின மாமா. ஒட்டுறான். அடே ஒட்டட கொம்புடி சும்மா இருறா. லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். வாங்க, நீ பேசாம இருறா. கடக்கிறான் பொறிக்கடலை. ரவி, ரவி, டாக்டர், சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றே தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே. ரவி, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து என் பேச்சு கேளு. வாங்க வாங்க. அத்தா, குட் மார்னிங். காபி ரெடி. தேங்க்யூ. என்னங்க என்ன காபி ஒரே சில்லுன்னு இருக்கு? இப்பதானே போட்டேன். என்ன இப்பதான் போட்டேன்? இனிமே எதுவும் கையால கொடுக்காது. எங்க டச் பண்ணாத. நீ டச் பண்ணதுனால தான் சூடா இருந்த காபி இப்போ சில்லுன்னு ஆகி போச்சு. அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. காபி! உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி. லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. லட்சியவாதி. வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும். போனால் போகட்டுமே. யாருக்கு என்ன? போனால் போகட்டும். கவலை இல்லை. போனால் போகட்டும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே? வாசல் நமக்கே தெரியாது.
வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. ஐயோ துக்கம் தாங்களே. சமாளிடா, சமாளிச்சுக்கோ சமாளிச்சுக்கோ. மாமா, குடும்பத்துல காவேரி வெள்ளம் புந்துடிச்சு அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு. மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான். எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம். நான் உடனே வீட்டுக்கு போகணும். மாமா, மயில் வாகனத்தை பத்தி கல்யாண தேதி சொல்றேன்னு சொன்னியே, சொல்ல மாட்டேங்கிறியே. உன் வீட்டுல சாணி அல்னே, சவுதி அல்னே, குனிஞ்சி நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு. என்ன சொல்ற? அதெல்லாம் நீ மாறி என்னடா பிரயோஜனம்? என் மனம் மாறணும். போய் கொண்டா நாஸ்டா சாப்பிடணும். நாஸ்தா 2 பேருக்கு சீக்கிரம் போயேன்டா. என்னடா அழைச்சு போறான்? மாமனார் வசியே லேகியம், மாமனார் வசிய லேகியம். மாமா, இன்னமே எனக்கு நீ ஆமா. மாருதி அப்பா, என்ன நீ மறக்கலடா. அடே லேட்டா, மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன் பாரு. இப்போ விதிய மதியால வெல்றேன், மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலேகிய இட்லிக்கு மசாஜ், வேலை செய்யும் மருந்து, மாய மருந்து, சட்னி,
அறைய காலடியில் அதே மாமா சாத்தூர் மிளகாயிலே சட்னி செஞ்சு ராசிபுரம் நெய்ய ஊத்தி தஞ்சாவூர் குருவ அரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இன்னைக்கு கொலைரா அம்மா நம்மாலே மண்ணுரி பாம்பு மாதிரி நெளியலாம் பையன். அகோ வாரும் பில்லாய் லேக்கா. இப்படி வாருமே ஏன் லேக்கா வந்து இப்ப நம்ம எதுக்காக இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கணும்? ஏன் நம்ம 2 பேருமே துறவரம் உண்டு கொள்ளுவோமே? போய மாமா கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லி இருக்கு. அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமா மாமா திருநூறு கண்டா நெத்தில போடுறதுக்கு திருநூறு பண்ணி பண்ணி என்னடா வாங்கிட்டு கொடுத்த மாமாவுக்கு? அடே லேக்கா மூடு வாய தட்டி போடுவேன். மாமா இன்னமே என் காலடியில மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடு. நான் போடுமா? ஐயோ உள்ள போய் இந்த பையன் என்னச்சே தின்னுட்டு வந்து இப்படி அலறானே. இந்த பக்த என்னடா பாம்பாட்டி வாங்கி இந்த பக்த டேய் டேய் ரவி, மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் தம்பி ஐயா டாக்டர், நான் உடனே மெஜராவுக்கு போகணும். ஓ ஐ எம் சாரி. உடனே புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். விதி மறுபடியும் இந்த தந்தி ரூபத்திலே வந்திருக்கு. ஐயா 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 இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. ஐயா என்ன சமாச்சாரம்? அம்மா இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி என்னடா சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்க மனசுக்கே தெரியும். கோமதி ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தம்பியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார்மேலையே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் தான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா என்ன சொல்றீங்க? என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? யார்? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால்ல நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவா? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல இருக்கேன். அம்மா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி நளினி கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி நீ இவ்வளவு கல்வரசுக்காரியா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவது உன் காதல விழுவல. நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்ததும் படிக்க வச்சது? ஆமா, நான் கொலைகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். What is this? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்ல தூக்கி என் தலையில போடுறிய. நளினி யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தவே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன். தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன். நளினி
நான் சத்தியமா சொல்றேன்மா, உன்னை மனைவியை அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண்ணில்லேன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிறது. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா. அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிவிட்ட மனிதனானு. நான் கொடுத்து வைக்காத பாதி நடிகை, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா நடிகை, ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு. விதி நம்ம 2 பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க. தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை. உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. இம்பாசிபிள். Don't you understand? It's impossible. பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற. அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கணவர்னு நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நடிகை, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உலாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ். அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம 2 பேர் மனசு ஒண்ணாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு, வெறுப்பு, இஷ்டம், இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நடிகை. அத்தா, நடக்க முடியாதுன்னு நினைச்சது நடந்துடுச்சு. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தரை சந்திப்போம்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. என் மகளை எமவாயிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க டாக்டர். உடம்பு குணமாயிடுச்சு, ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் டாக்டர். ரயில் விபத்துல இருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கடந்தோம். அப்போ அதிகாரிகள் வந்து அடையாளம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா, உங்க பேர் சாந்தியா? இல்லங்க, இப்போ உன்கிட்டயே வந்து கேட்பாங்க. உண்மையை சொல்லாதே, செத்ததாகவே இருக்கட்டும். அம்மா, இந்த பை உங்களுடையதா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு, கிடைச்சவங்களெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அப்ப பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது. வேணுமுன்னே தன் பெயர் சாந்தி இல்லைன்னு மறைச்சு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மட்டும் தப்பிச்சு புழைச்சுக்கிட்டோம். நான் பொழைச்சிருக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்றேன்? உனக்கு என்ன குறை வந்துடுது? நான் உன்னை ரயிலே கூட கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு. இங்கேயாவது சொல்லம்மா. என்ன ஒண்ணு கேட்காதீங்க. சரிம்மா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாம்மா? இப்போ நான் வியாபார சம்பந்தமா சுவிட்சர்லாண்டுக்கு தான் போறேன். நீ என் கூட வந்துட. வேண்டாயா,
வேண்டாம். இல்லம்மா, நான் சொல்றதை கேளும்மா. அந்த நாட்டுக்கு வந்தினா அந்த இயற்கையே இந்த வியாதியை குணப்படுத்திடும். நான் உன்னை மகளா நினைச்சு அழைக்கிறேன், மறுக்காதம்மா. சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே, ரொம்ப நன்றிம்மா. அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர்? இதுக்கு என்னுடைய மருந்து மாத்திரம் காரணம் இல்ல, இயற்கையும் உதவி செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். கன்வென்ஷன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி டாக்டர், நான் வரட்டுமா? தேங்க்யூ டாக்டர். நர்ஸ், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி. எஸ் டாக்டர். அப்பா, நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா, ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது. பொண்ணை கொண்டு சொல்றேன், பசிக்குது. இந்த பொண்ணை திங்க போற சும்மா வரும். அண்ணா, செல்லத்துறையிட்டு நல்லா கேட்டுட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாங்க. எங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க. அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டார் தெரியுமா? மருதாயி குழந்தை எப்படி கூட்டின்னு போய் அப்படி கொண்டாந்து மனையில உட்கார வா. மச்சான் மார்களே, சாமியார் மச்சான், இப்போ நான் உங்ககிட்ட பச்சா மாதிரி ஆயிட்டு கடவுள் கிருபையிலே. செல்லத்துறை, இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? எங்க பதில் எங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்க்க 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளையா? எனக்கு தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க, அவ்வளவுதான். சாமியார், ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்துச்சு, அது என்னையோட என்னை விட்டு கைண்டுகிட்டு ஓடுது. என்ன கல்யாண வீட்டுல என்ன அலாரி மூடு வாய வளர்ப்ப குடு. மரியாதை ஏத்துக்க, ஊசிக்க. ஏய்யா அவுட். வெட்டி மேல அங்க கொண்டாடுவதை சொல்லிவிட மாட்டாயோ? காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா? கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா? கண்ணீர் கடலில் குளிக்கவா? காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா? கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா? கண்ணீர்
வழி திறந்து என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்று. உனக்கு என்ன அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்துறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். யாரு சஞ்சீவியா? ஐயா, ஏண்டா நேற்று ராத்திரி ராமாயணம் படிக்க வரல? என்னடா கேக்குறேன், பொம்பளை மாதிரி நானி கொண்டுட்டு இருக்க. டேய், என்னடா என்ன மாதிரி இருக்க? ராத்திரி இறை எடுத்துக்கல ஐயா. போதுண்டா, வேண்டாம் விட்டுடுங்க, அவன் ரொம்ப வெக்கப்படுறான். பாப்பா ரவி வா. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். குடும்பத்துல பெரியவனுங்கிற முறையில் நான் சொல்றேன், எங்களுக்கு நீ செய்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். உன் நன்றிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை ஐயா. ரவிக்கு சிறு வயசுல இருந்த அந்த அடக்கம் ஒடுக்கம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. ஐயா, எல்லாம் நம்ம நளினி தங்கச்சி அதஸ்தம் தான். அண்ணே, நானும் மயிலும் பட்டணத்துக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு இருக்கமே. இப்ப நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எல்லாருமே மெட்ராஸ் வந்துருங்களே, நாமெல்லாம் ஒன்னாவே இருந்துடலாம். அது நல்லா இருக்காது ரவி. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா சரி. அதுக்கு சொல்லல, நீங்க வந்தீங்கன்னா நளினிக்கு துணையாவும் ஆறுதலாவும் இருக்கும்னு நினைச்சேன். ஆமாங்க, தன்னந்தனியா பட்டணத்துல போய் எப்படி குடுத்தனம் பண்ணும். நாமும் அவங்க கூட போய் இருந்தா அவங்களுக்கு துணையாவும் இருக்கும். அதோட அவங்க சந்தோஷத்தை கண்ணால பாக்குறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? சரி, சென்னைக்கு போய் ஒரு பெரிய பங்களாவை பார்த்து ஏற்பாடு பண்றேன். ஐயா, நானும் போய் எங்க மாமா கிட்ட தகவலை கொடுத்துட்டு வந்துடுறேன்.